ஸ்ரீராம ஜெயம். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அதே நேரத்துல பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில சாகுற வரைக்கும் மிக கடினமான போராட்டங்களை சில பேர் சந்திச்சு வாழக்கூடிய அமைப்புகளை கொடுக்குது. அது எந்த மாதிரியான அமைப்புகள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. எப்பயுமே நம்ம பதிவுகள்ல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு பலன் என்பது லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் தான். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, கெடுதலான பலனாக இருந்தாலும் சரி, யார சாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னமும் லக்னாதிபதியத்தையும் சாரும் அப்படின்ற அமைப்புகள்ல ஒரு ஜாதகத்துல முதல்ல லக்னாதிபதி நல்ல பலமான அமைப்புகள்ல இருந்தே தீரணும். இப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு ரீசெண்டா வந்த ஒரு ஜாதகம் தான். பட் இந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனைன்றத பாருங்க. இந்த ஜாதகத்துல லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன லக்னம். மிதுன லக்னத்திலே யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 6க்கு அதிபதியாகிய செவ்வாயும் 8ஆம் அதிபதியாகிய சனியும் போய் உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது மிதுன லக்னத்திற்கு கடுமையான கெடுபலனை தரக்கூடிய கிரகமாகிய செவ்வாயும் சனியும் லக்னத்திலேயே அமர்ந்து, லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் நேரடியான அமைப்புகள்ல முதல் நிலை அமைப்புகள்ல நீசமா போச்சு. லக்ன கேந்திரத்துல நீசபங்கம் அப்படின்றதுல 2ஆம் நிலை. அப்ப லக்னாதிபதி இந்த ஜாதகத்துல நேரடியான அமைப்புகள்ல நீசமா போச்சு. லக்ன கேந்திரத்துல நீசபங்கம் ஆனாலும் அது 2ஆம் நிலை அமைப்பு தான். இங்க செவ்வாயோடு சனி சேர்ந்து அந்த பாவப்பட்ட சனி தன்னுடைய 10ஆம் பார்வையால லக்னாதிபதியாகிய நீச புதனை பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு மன உளைச்சல் இந்த ஜாதகருக்கு இருந்தே தீரும் அப்படின்றதுதான் அமைப்பு. சோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது சுபகிரக பார்வை இருந்துச்சுன்னா கொஞ்சம் மட்டுப்படக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பரிகார அமைப்புகளை ரெகுலரா ஃபாலோ பண்ணா தான் இவங்களுடைய வாழ்க்கை சிறக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஜாதகத்துல லக்னத்துல 8 கிரகம் இருந்துச்சுனாலும் வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமான அமைப்புகள்ல இருக்கும். எதுவுமே ஈஸியா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்காது. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கவங்க அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்யறது மூலமா உங்களுடைய தோஷங்கள் குறையக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். நன்றி.